In today's video, we're going to see about which prediction is more accurate, my prediction or my model prediction. இன்னைக்கு மேட்ச் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கும். இது மும்பை ஸ்டேடியமில் நடக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மும்பை இஸ் லைக் ஹவு சிஎஸ்கே சென்னை. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் ஃபார் மும்பை. அப்படி பார்க்கும்போது ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் லாஸ்ட் 3 மேட்சஸாக நல்ல பாயிண்ட்ஸ் அண்ட் கண்டினியூஸ் வின்னிங் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க. அதே மும்பை இந்தியன்ஸ் லூசிங் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க. ஆஸ் அ ஹியூமன் ப்ரிடிக்ஷன் நான் என்ன சொல்லுவேன்னா 50-50 தான், யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அந்த மேட்ச்சில். இப்போ நம்ம இந்த கமெண்ட் லைனை கொடுப்போம் நம்மளோட ப்ரிடிக்ஷனை ரன் பண்ணுறதுக்கு. என்னோட லோக்கல் சிஸ்டமில் மாடல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. லெட்ஸ் see the result. வாவ், என்னோட ஏஐ மாடலும் என்ன மாதிரி தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு போல இருக்கே இன்றைக்கி. ஓகே, மும்பை இந்தியன்ஸ்க்கு 42% சொல்லியிருக்கு, கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கு 50.8% சொல்லியிருக்கு. திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 50-50 சான்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் கண்டென்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா வென்யூட வின் ரேட்டும் மும்பை இந்தியன்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. ஹெட் டு ஹெட் வின்னும் மும்பை இந்தியன்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. மிச்சது எல்லாமே கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் அதிகமாக இருக்குது இந்த சீசனை கம்பேர் பண்ணால். ஏன்னா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க ஆஸ் அ ஹோல் டீமாக. ஸோ டாஸில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபீல்டிங் எடுத்தால் இன்றைக்கி ரொம்ப நல்லது போல் இருக்குது அப்படின்னு சொல்லுது நம்ம மாடலு. பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு ஈவினிங். ப்ரொஜெக்டட் டாப் ஸ்கோரர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ரோஹித் பாய்க்கும் அதர் 3 players, they all already performing very well in this season. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி அவங்க ஸ்கோர் இருக்க போகுது, எப்படி கேப்டன்சி இருக்க போகுது, எப்படி மிடில் ஆர்டரில் ப்ரெஷர் இருக்க போகுது, எல்லாம் பேஸ் பண்ணி தானே தெரியும் ஒரு டீம் வின் பண்ண இல்லையான்னு. ஏன்னா இன்னைக்கு ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50-50 சான்ஸ் தான் ரெண்டு டீமுக்குமே. நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபைனலாக கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கு வந்து கொஞ்சம் அதிக சான்சஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுரேஷ் ஐயர் வந்து நல்ல கேப்டன்சி பண்ணுறாரு.